ஏய் ஜூமாக்கா, நீ யாரு? எங்க இருந்து வந்த? ஏன் அவனை பிடிச்சிருக்க? அவனை விட்டு. யோ, எனக்கு டஸ்ட் அலர்ஜியா, சைனஸ் ப்ராப்ளம் வந்துரும். இது படிச்ச பைடி. நம்பாதீங்க, அது உங்களை ஏமாத்துது. ஏய், அவனை விட்டு. ஐயோ பேயோட்டி, அவனை விட முடியாது. ஏன் விட முடியாதுலு? ஐயோ, நான் சிக்கல்ல மாட்டிக்கிருவேன். என்ன சிக்கலு? உண்மை தெரிஞ்சிரும். என்ன உண்மலு? உனக்கு தெரியாது, என்னைய கொண்டு போய் சிக்கல்ல விட்டுரும். ஏய், பேசுனதே பேசாத. சட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்து காமி. திறந்து காட்ட மாட்டேன். நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்ட. எப்படியாவது விரட்டுங்க சாமி. எக்ஸ்ட்ரா செலவாகுமே. நீங்க எவ்வளவு கேட்டாலும் குடுக்கற சாமி. அவனை இங்க வச்சு கேட்டா ஒண்ணும் சொல்ல நீ மாட்டான். சொல்றது கரெக்ட். இவனுடைய தலைமுடியை பிடிங்கி ஒத்த படமரத்துல ஆணியை வச்சு அடிச்சா தேவனை பிடிச்ச பேய் விலகும். வலிக்குதா 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 வலிக்குதா? பேயோட்டி, மரத்துல ஆணி அடிச்சா எனக்கு எப்பறம் வலிக்கும்? நீ யாரா? நான் யாருங்கிறது இருக்கட்டும். ஆனா அந்த தூக்கு சட்டிக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்ன இருக்கு? டவுன்ல முண்டம் கிடக்கு, தூக்கு சட்டிக்குள்ள தலை கிடக்கு. ஐயோ, இத நான் போலீஸ் கிட்ட போய் சொன்னா 7 வருஷம் ஜெயிலு, 8வது வருஷம் தூக்கு. வேண்டாம், போலீஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம்ப்பா. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் தரேன். அப்ப எல்லாத்தையும் கலட்டு. என்னது? எல்லாத்தையும் கலட்டு. எல்லாத்தையும் கலட்டிட்டியா? கலட்டியாச்சு, கலட்டியாச்சு. இங்க கொடு. வாங்கம்மா. உன் கள்ள காதலியா? கலரா இருக்கா? கண்ண மூடுறா. அத என்ன ஒத்த கண்ண திறக்கிறது? மூடிட்டியா? மூடிட்டேன். மூடிட்டாங்களா? ஏய், இது பாரு, இந்த ஊரை நம்ம ஊர் மாதிரி நினச்சிக்காத. இந்த ஊரில் நான் தான் நாட்டாம. இங்க எல்லாம் நான் உட்காருனா உட்காருவாங்க, எழுந்திருந்தா எழுந்திருப்பாங்க. இங்க நான் வச்சதான் சட்டம். நீ என்ன திருந்தலையா? அந்த ஊரை ரெண்டாக்குன மாதிரி இந்த ஊரையும் ஆக்கிடாத. ஏய், வாங்க. படிச்ச நாட்டாம எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார் இது? இது என் சம்சாரம் ஐயா. ஒரு வழியா நம்ம ஊர் ஆஸ்பத்திரியே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன். எவ்வளவு நாள் தான் பொண்டாட்டி பிரிஞ்சு இருக்கிறது? பொண்டாட்டி மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, புள்ளையில கூட்டிட்டு வரல? எங்களுக்கு குழந்தைங்க இல்லம்மா. தப்பா எடுத்துக்காதம்மா, ஏதோ தெரியாம கேட்டுட்டேன். அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, வாங்க. வா நாச்சியா. பாவங்க, தெரியாம கேட்டுட்டேன். புள்ள குட்டி இல்லாத கவலை முகத்துல தெரியுது பாத்தீங்களா? விடு, தெரியாம தானே கேட்டேன். தப்பா நினைக்க மாட்டாங்க. வா. ஏங்க, இவர் மூக்கையா தேவர் தானே? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? கத்தி கட்டி கம்பு சுத்துறதுல பெரிய ஆளுன்னு தான் எல்லாருக்கும் தெரியுமே. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க. ஹலோ, உங்களை தான். யாரை கூப்பிடுறாங்க? நம்மளே இல்ல, வாங்க. ஹலோ, நில்லுங்க, உங்களை தான். முதல்ல இறங்கி பேசுமா. சிலம்ப சொல்லித்தர முத்துராமலிங்கத்தோட தோட்டம் எங்க இருக்கு? யாருடா நீ? கட்டிக்கு போறவ. புருஷன் வரச்சனா பொண்டாட்டி வந்து தானே ஆகணும். ஏ சின்ன பிள்ளையா இருக்கு, இந்த பேச்சு பேசுத? எதுக்கு வர சொன்னவ? எங்க ஊருக்கு வா, கத்தி கட்டி விளையாட சொல்லி தரேன்னு சொன்னாரு. ஏமா, ஒரு ஆம்பளை வர சொன்னா பொட்ட பிள்ளை கிளம்பி தனியா வர்றதா? காதலிக்கிறவன் வர சொன்னா எனக்கு என்ன பயம்? ஏன் நீங்க 2 பேரும் உண்மையில காதலிக்கிறீங்களா? இந்த விஷயம் அவ அம்மா அப்பாக்கு தெரியுமா? ஐய, இதெல்லாம் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா? நீங்க என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? மாப்பிள்ளை தோட்டத்தை காட்ட முடியுமா முடியாதா? ஓ, மாப்பிள்ளை முத்துராமலிங்கத்தோட தோட்டம் என் தோட்டத்து பக்கத்துல தான் இருக்கு. வா, காட்டுறேன். நில்லுங்க. இப்படியே போனா எப்பதான் போய் சேர்றது? வண்டியில இருங்க. ஏறுங்க. வா, வந்து ஏறு. ஏறு ஏறு. தெரசில வாங்க. எங்க வச்சிருது? போமா. நிறுத்துமா. இதுதான் முத்துராமலிங்கத்தோட தோட்டம். நல்லா பாத்து. சரி சரி, என் மாப்பிள்ள வராரு, நீங்க பெரியவங்க கிளம்புங்க. மாப்பிள்ள, இவங்க 2 பேரும் கேள்வி மேல கேள்வி கேட்டு குறையறாங்க. பக்கத்து தோட்டக்காரங்க. ஐயோ மாமா, அத்தை, சாரி, மன்னிச்சிருங்க. நீங்க 2 பேரும் யாருன்னு தெரியாம ஏதோ பேசிட்டேன்னு மன்னிச்சிருங்க மாமா. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நீங்க 2 பேரும் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் எழுந்திருப்பேன். எந்திரி தாயே, பதறாம எந்திரி. எந்திரி. ஆமா, இவ்வளவு துடுக்கா பேசுறியே, யார் தாய் நீ? அப்பா, அவ செம்பத்தோட கிளாஸ்மேட்மா. எங்க அப்பா பேரு தென்னரசு, எம்எல்ஏ.
ஓ எக்ஸ்எம்எல்ஏ தென்னரசு மவளா நீ? உங்க அப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான். முத்துராமலிங்க என் ஃப்ரெண்டோட மவப்பா, எனக்கு ரொம்ப வேண்டியவர். நல்லா கத்து கொடு. சரி வா. அங்கே நில்லு, கத்தி பற்ற போது. முத்துராமலிங்க வாயா. வாங்கடா. இல்லை, திருநெல்வேலியில் நடக்க போகிற சிலம்பம் டோர்னமெண்ட்டுக்கு யாரும் போகக்கூடாது. ஏன்னா அங்கே வர்ற பயல்கள்லாம் முரட்டு பயல்க. விளையாட்டில் விஷமம் பண்ணுவானுங்க. தோத்தா தோல்வியை ஒத்துக்கிட மாட்டானுங்க. அதனால யாரும் போகக்கூடாது. புரியுதா? என்னவே மாப்பிள்ள இது? இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சா தான் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்னு ஆடி நேஷனல் லெவலுக்கு போக முடியும். அப்பா எப்படி சொல்லிட்டு போறாப்ல? அவர் அப்படித்தான் சொல்லுவாரு. நம்ம போறோம், ஜெயிக்கிறோம், கப்போட வரோம். வா. நாசியா, ஆத்தாலும் அவனும் இப்படி கஷ்டப்படுறீல. முருகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா வர மருமகனுக்கு ஒத்தாசையா இருப்பான்ல. உங்களுக்கு தெரியுது, எங்க ஆத்தாளுக்கு தெரியலையே. ஆனா பிறந்தா அரை நாளைய வேலை, பொண்ணா பிறந்தா பொழுது அன்னைக்கும் வேலை. போவியலா சோழிய பாத்துக்கிட்டு நீ வாழ. சொல்லி சொல்லி சின்ன பிள்ளைக்கு கல்யாணமா? இவைய அத்தை குடுங்க அத்தை, நான் தூக்கிட்டு வரேன். குடுங்க அத்தை. ஏன் அத்தை, அவர் சொல்றது சரிதானே? பெரிய மாப்பிளைக்கு 7 கழுத வயசு ஆகுது. கல்யாணம் பண்ணி வச்சாதான் என்ன? சின்ன வயசுல இருந்தே என் பிள்ளைகளை கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டேன். கண்ணுக்குள்ளேயே வை, கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சிடாத. ஒரு நாள் கூட நான் இவங்களை எல்லாம் விட்டுட்டு இருந்ததே இல்லம்மா. இவங்க இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. வர மருமக என்கிட்ட இருந்து பிரிச்சு இவங்களை எல்லாம் தண்ணி கொடுத்து கூட்டிட்டு போயிட்டா. அத்தை, பிள்ளைகளை பெத்து வளர்த்தா மட்டும் போதுமா? இவர் கிழவன் ஆகுற வரைக்கும் கூடவே வச்சுக்கிட போறீங்களா? மருமகளா வர்றவ கெட்டவளாத்தான் இருப்பான்னு எல்லா மாமியாரும் நினைச்சா இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்குமே கல்யாணம் நடக்காது. 10 பிள்ளை பெத்தவளுக்கு ஒத்த பிள்ளை பெத்தவ முக்கி காட்டுனால அப்படி இல்ல இருக்கு நீ சொல்றது. 10 பிள்ளை பெத்துக்க நானும் ரெடியா தான் இருக்கேன். முதல்ல உங்க மூத்த பிள்ளைக்கு முடிச்சு போடுற வழியை பாருங்க. நாங்களும் பொண்ணு பாத்துட்டு தான் இருக்கோம். ஆனா பொண்ணு ஒன்னமா இருக்கணுமே. அத்தை, எங்க அக்கா உங்க பையனுக்கு பொருத்தமா இருப்பா. உடனே எங்க வீட்டுக்கு வாங்க. பிடிச்சிருந்தா அத்தானுக்கு கட்டி வைங்க. கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. இதுக்கு உங்க ஐயாவும் எங்க வீட்டுக்காரரும் ஒத்துக்கிடணுமே. சொன்னங்கன்னா சோறு கிடைக்காது, முறை பார்த்தா பொண்ணு கிடைக்காது. அத்தை நடந்தா நல்லாதான் இருக்கும். எடுத்த பஸ்லயே விட்டு போட்டு போயிட வேண்டியது. எப்பா சிங்கமணி, எப்ப பார்த்தாலும் தூக்கு சட்டியை கையில பிடிச்சிட்டு அலையிற, என்ன விஷயம்? நீயும் எப்ப பார்த்தாலும் பேக்க தொங்க போட்டு அலையிற. என்னைக்காவது என்னன்னு கேட்டானா? உனக்கிட்ட வாயை கொடுத்ததுக்கு இந்த அக்கா கிட்ட கொடுத்துக்கலாம்ப்பா. அதுக்கு தான் என் புருஷன் இருக்காங்க. சரி எல்லாம் ஏறுங்க ஏறுங்க ஏறு 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 எல்லாம் வேகமா ஏறு. இளஞ்சி இளஞ்சி குற்றாலம் இளஞ்சி குற்றாலம் இளஞ்சி குற்றாலம். டீ போடியா டீ போடியா. தலை தப்பிச்சு தம்பனா புண்ணியம். ஏ குற்றாலம் சரவணா இன்னியா போட்டுருக்கு பேப்பர்ல. சிங்கப்படி நீ பஸ்ல ஏறுவ, உன் சாமான மறந்து விட்டு வருவ, அப்புறம் போலீஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவ. இதுக்கெல்லாம் காரணம் கண்டக்டர் தானே சொல்லுவ. அப்புறம் நான் கோர்ட் கேஸ்ல ஆளையணும். கொண்டு பாருங்க எல்லாம் தலையெழுத்து போ. காலை சுத்தின பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த தலை நம்மளை என்ன செய்ய காத்திருக்கும். ஐயோ, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி ஒரு விஷயத்துல நம்மளா சந்திச்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என் சின்ன பொண்ணு விஜயலட்சுமி தான். அப்ப நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே கறி விருந்துதான். நல்ல காரியம் நடக்கும்போது எங்க வீட்டுல வெறும் சைவம் தான். என்னங்க நிச்சயதார்த்தத்துக்கு மரக்கறின்னா கல்யாணத்துக்கு என்ன கறி? அடுப்பு கறி போடுவோம். சின்ன தட்டு வராதமா ஏன் இப்படி புள்ளைய வயிறிய? நம்ம எல்லாம் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்ல. கையடியாது. ஆமா ஆமா, இனிமே ஒட்டிக்க வேண்டியதான் வெட்டிக்க வேண்டியதான். பங்காளி போய் பொண்ணை வர சொல்லுங்க. பங்காளி பாத்தீங்களா, வந்த வேலையில கரெக்டா இருக்கா. பொண்ணை வர சொல்லுங்க, பாத்துடலாம். எப்ப பார்த்தாலும் பல்ல காட்டிட்டு எங்க பாத்தி போட்டுருக்கு இலை போட்டுருக்கு சொல்றதே கிடையாது. அதான் இதான் எங்க அக்கா. வெக்கப்படாம பாருங்க. அப்புறம் என்னப்பா, தட்டை மாத்திர வேண்டியதானே?
அண்ணே பொறுமை பொறுமை அடங்கு. ரொம்ப நல்லவே. விஜி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். நானும் ஒரு செல்ஃபி. வாங்கம்மா. என்ன? நான் எந்த பொண்ணுகிட்டயும் அவ்வளவு சீக்கிரமா மயங்க மாட்டேன். உன்கிட்ட எப்படிதான் மயங்கினான்னு தெரியலையே. சிரிக்க தெரிஞ்சவளுக்கு சிங்கம் கூட சிநேகிதமாகுமாப்ல. விஜி ஒரு நிமிஷம் பட. யோ என்னையா நீ? நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு நீ குப்புறப்படு, நான் புரட்டிடுறேன். இல்லைன்னா உன்கிட்ட தோத்துட்டேன்னு சொல்லி என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். யோ போயா. அடிச்சு படி. உனக்கு தைரியம் இருந்தா பாட்டி காட்டியா? காட்டு. குளிக்கலையா? 2 சோப்பு வாங்கிட்டு வந்து குளிப்பாட்டி. சாய் போடா போடா. அங்கிள் மேல ஒரு கப்பல்ஸ் ரொமான்ஸ் பண்ணாங்க. போ பாருங்க. அப்படியே மேலே ரொமான்ஸ். சீக்கிரமா போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் மிஸ் பண்ணுவேனா? நான் இதே வேலையா தான் இருக்கேன். யோ என்னையா பழனிக்கு பாதயாத்திரை போற மாதிரி நடந்துட்டு இருக்க? போறட்டியா? முருகா. பங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கீழ நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு, மேல பேர்களாம் பாத்துக்கிட்டு இருக்க. ஹலோ ஒண்ணுல பங்கு, சும்மா விளையாட்டு தான். மம்மி டாடி விளையாட்டு தானே? இல்ல பங்கு, அது வேற இது வேற. என்ன ஓட்டி காட்டில் தரது என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க? இரு, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நான் கீழ போய் சொல்றேன். பங்காளி என்ன பங்காளி பங்காளி பங்காளி? எல்லாத்துலயும் பங்காளி, இங்க மட்டும் நீ தனி ஆளா? இரு நான் உன்னை வச்சுக்கிறேன். பங்காளி பங்காளி மேல பாத்தத கீழ சொன்ன உன் புட்டு உடைஞ்சிடும். ஐயோ நான் சொல்ல மாட்டேன். அந்த தூக்கு சட்டியை தலைய சுத்தி தூர எரிஞ்சிருங்க. அடி சிரிக்கு மேல சிரிக்கு. யாரே உங்க அப்பா இப்படி சொத்தா? பங்காளி அப்படி என்ன இருக்கு இதுக்குள்ள? இதுக்குள்ளயா? இங்க பாருங்க பங்கு, மேல நடந்தத கீழ சொல்ல மாட்டேன். தூக்கு சட்டிக்குள்ள இருக்கத நான் வெளிய சொல்ல மாட்டேன். பத்தா 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 போடி போடி போடி. என்ன நேரம் கெட்ட வாசனை வருது.